இப்போ விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா, தள்ளி போயிட்டு இருக்கு, சென்சார் போர்டு பிரச்சனை, இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க. இது ஒரு பியூர் ஆப்பர்ச்சுனிட்டி சார், சரிங்களா? சென்சார் போர்டில் நிறுத்தப்பட்ட முதல் சினிமா இந்த விஜய் படம் கிடையாது. எத்தனையோ படங்கள் இதுக்கு முன்பாகவும் சரி, கட்டு சரியான இடத்தில் கொடுக்க வேண்டும் என்றால் சென்சார்ங்கிறது முக்கியமான ஒரு போர்டு. இது எந்த கட்சியும் இதை ஆப்ரேட் பண்ற கிடையாது. மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க, இண்டிபெண்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாடி. ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, கோர்ட்ல பதில் மனு போட்டிருக்காங்க, மேட்டர் சப்ஜெக்டிஸா இருக்கு. அதை பத்தி நான் பேச விரும்பவில்லை. இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வரலாறு மறந்து 1975 பாத்தீங்கன்னா ஆந்திங்கிற ஒரு படம் இந்திரா காந்தி அம்மையார் கொஞ்சம் ரிசபிள் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த படத்தை வெளியே வர விடாம தடுத்து அவர்கள் செய்த அட்டூழியம் கொடுமை எல்லாம் மக்களுக்கு அறிவாங்க எல்லாருமே. இதே மாதிரி பல சினிமா படங்களை காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி படத்தையே வெளியே வர விடாம பண்ணதெல்லாம் இருந்திருக்கு. இது வெறுமனே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சிபிஎம்சி சர்டிபிகேட்டை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க தவிர நீ இதை எதுவும் சொல்லவில்லை. சர்டிபிகேட் தழியா இருக்காங்க, ரிவைசிங் கமிட்டி போக சொல்றாங்க, பார்க்க சொல்றாங்க, பேச சொல்றாங்க. இது ஒரு நார்மல் ப்ராசஸ். இதுல கூட காங்கிரஸ் திமுகவை மிரட்டுவதற்காக, பயமுறுத்துவதற்காக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கு.